ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நிறையா சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போயுமே ஜலிக்கையில் நம்மளுக்கு சுற்றி மாவெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இனி அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஜல்லடியை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த டம்ளரை வச்சே நீங்கள் ஜலிச்சிங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஜலிச்சு கிடைக்கும். எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு மாவு அழகாக நம்மளுக்கு ஜலிச்சு வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு சூப்பரான ஒரு மொபைல் ஹோல்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபோன் கேஸை வச்சு அழகான ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபோன் கேஸை வந்து அடியில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி கேமரா இருக்கிற பட்டனுக்கு அடியில் ஒரு அட்டையை மட்டும் வச்சிட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கிடச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோப்பு டப்பாவில் வந்து 2 ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே நீங்கள் சோப்பு வச்சிங்கன்னா சோப்பு வந்து ஈஸியாக ட்ரை ஆயிரும். நம்மளுக்கு வந்து சோப்பு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும், கரையவும் கரையாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் நாள் ஆக நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இனிமேல் அந்த பிரச்சனை வரவே வராது. இந்த மாதிரி செல்லோ டேப்பில் நான் வைக்கிற மாதிரி சென்டரில் அந்த ஃபோட்டோ வச்சுருங்க. ஃபோட்டோவை வச்சுட்டு அப்படியே சுற்றி மடித்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் மட்டும் பண்ணி விடுங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. லேமினேஷன் பண்ண மாதிரியே அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஃபோட்டோ வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாகவே இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் நம்ம லேமினேஷன் போடணும் அவசியமே இல்லை. இதே மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பால் பாத்திரத்தில் மேலே வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், ஏதோ ஒரு எண்ணெயை வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால் காய்ச்சினீங்கன்னா பால் வந்து அப்படியே தான் இருக்கும், கீழே சிந்தி வரவே வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகும். அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டுவிட்டுக்கோங்க. போட்டுவிட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தண்ணி லீக்கேஜ் இருக்கவே இருக்காது. அந்த மூடி வந்து நல்லா டைட் ஆகிக்கிறோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேங்கரில் இந்த கார்னே அந்த கார்னே 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இது எதுக்கு போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஷர்ட்டு, சின்ன குழந்தைங்க ஷர்ட்டை பெரியவங்க ஷர்ட்டை நம்ம போடையில் நழுவி வராது, ஈஸியாக நல்லா க்ரிப் ஆகிக்கிறோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்டில் வந்து ஜிப்பு வந்து லூஸாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஜிப்பு அந்த இதில் வந்து ரப்பர் பேண்டை வந்து கட்டி விட்டுக்கோங்க. கட்டி விட்டுட்டு இந்த ஜிப்பு அந்த ஹூக்குக்கும் மேலே இருக்க பட்டனுக்கும் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து அடிக்கடி நம்ம கீழே போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. ரிமோட்டில் வந்து மேலே கீழே 2 ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு இது வந்து அவ்வளோ சீக்கிரம் நகராது. கீழே விழுகும், ஆனால் ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் நகராது. நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறோம் அந்த டேபிளில். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிலாம் கட் பண்ணல நிறைய கட் பண்ணும்போது நம்மளுக்கு கை நழுவி முன்னாடி வந்து இருக்கும். ஸோ இனிமேல் அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. கத்தியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டிங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு கையில் வந்து நல்லா க்ரிப்பாகி கிடக்கும். நம்ம கை நழுவும் செய்யாது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிலுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எறும்பெல்லாம் நிறையா வரும். இனிமேல் அந்த எறும்பு பிரச்சனை வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம பால் பாத்திரத்தை வந்து இது மேலே வச்சோன்னா இந்த எறும்பு வந்து இதை சுற்றி வரவே வராது. இதே மாதிரி நீங்கள் சாதத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து சாதத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். சாதம் போட்டு வச்சுருக்க பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பால் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். சம்மர் டைமில் பால் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயத்தை வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப மெல்லிசாக நம்மளுக்கு வெங்காயம் தேவைப்படும். பிரியாணியெல்லாம் செய்யலை, நம்மளுக்கு ரைத்தாவுக்கு வந்து ரொம்ப மெல்லிசாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பீலரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிங்கன்னா ரொம்பவே நைஸாக கிடைக்கும். நம்ம டக்கு நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கிறனால எனக்கு வந்து வரல. பக்கத்தில் வச்சு நம்ம பீல் பண்ணிடலாம். நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி துணி பையில் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வந்து சுருட்டி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த மாதிரி சுருட்டுறோம் பார்த்தீங்கன்னா, நைட் ஆனாலும் நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி தொல்லை தாங்கவே முடியாது. ஸோ இந்த சப்பாத்தி கட்டையெல்லாம் நம்மளுக்கு வந்து பட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி துணிப்பையில் வந்து இந்த மேலே அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர் 2 ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கரப்பான்பூச்சி தொல்லை இருக்கவே இருக்காது. இதை வந்து சுற்றி இருக்கவும் இருக்காது. அடுத்த டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈவனாக இருக்க 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இப்போ அந்த ஸ்பூன் கிடைக்கல வெள்ளம், அதனால தான் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அப்பளம் பொரிக்கலை இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அப்பளத்தை எடுக்கலாம். இது நிறைய இதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக்